தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. யாரை கொண்டு? தேவ வசனம் விருத்தி அடைந்து, தேவ வசனம் என்ன செய்கிறதுனா விருத்தி அடைகிறது. தேவ வசனங்கள் பல தேசம் எங்கும், காடானாலும் சரி, மேடானாலும் சரி, பள்ளமா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ஆனாலும் சரி இங்கே பரவி கொண்டிருக்கின்றன. எந்த வழியாவது சரி, காது கேட்காதவங்களுக்கு கூட வசனம் போகணும், கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட வசனம் போகணும். நொண்டியா இருந்தாலும் சரி, முடவனா இருந்தாலும் சரி, சபானியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வசனங்கள் கடந்து போக வேண்டும். அந்த ஆத்மாவுக்கு வசனங்கள் போக வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அழகா சொல்றது, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. நம்மை அர்ப்பணித்துள்ளாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் விருத்தி அடைய வேண்டும், வளர வேண்டும். நாம் வளரலைனாக்கா நான் கிறிஸ்தவன் அல்ல. யோசித்து பார்ப்போம், சிந்திப்போம். ஆகவே வசனம் என்பது பெருகுகிறது, வளருகிறது. வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லிதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் சென்றிருக்கிறது. அவரை கொண்டாவது தேவன் வசனங்களை அளித்திருக்கிறார். வசனங்கள் எல்லா இடங்களிலும் பிரசித்தமாயிற்று. இதுக்கு நீங்களும் நானும் எப்படி செஞ்சு கொண்டிருக்கிறோம்? உபத்திரவம் ஒரு பக்கம் வருகிறது, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பெருகுகிறது, தேவனுடைய வசனங்கள் வளருகிறது. அந்த இடம் முழுவதும் தேவனுக்கு சொந்தமாக்கி தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவதற்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வசனங்கள் அவ்வளவு துரிதமாய் போய்கொண்டிருக்கின்றன? Why? What the reason? கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, வல்லமை உண்டு. இங்க போட்டுக்க சார்ஜர் நட் பேட்டரி டவுன் ஆயிடும். இந்த மைக் என்ன செய்யற ரெண்டு நம்ம பேசினா பேட்டரி டவுன் ஆயிடுது. ஆனா இந்த பேட்டரி அப்படி கிடையாது. இயேசு வர வரைக்கும் பேட்டரி ஓடிக்கொண்டே இருக்கும். வல்லமை உள்ளது.